12th படித்து முடிச்சிருக்கிற மாணவரா நீங்கள், உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன கோர்ஸ் எடுக்கிறது, இன்ஜினியரிங் படிக்கிறதா, லைக் ஆர்ட்ஸ் படிக்கிறதா, லாவுக்கு அப்ளை பண்ணுறதா, அல்லது வந்து எதுவுமே படிக்க வேண்டாங்க சார், ஒரு ஆண்டர்ப்ரனராக போகலான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்குங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா உங்களை நீங்களே ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு ஈஸியான ஒரு வழி என்ன அப்படின்னா, உங்களுக்கு உண்மையிலேயே ஒரு பாடம் சம்பந்தமாக எந்த ஒரு பாடம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த பாடத்தை நான் படிக்கிறதுக்கு நான் கொஞ்சம் கூட பயந்துக்க மாட்டேன், எனக்கு முதல்ல வந்து அதுக்கான ஸ்கேர் கிடையாது அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயம். ரெண்டாவது, எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது டைம் போகிறதே தெரியாது அதை பற்றி படிக்கிறதுக்கு, அது ஹிஸ்ட்ரியாக இருக்கலாம், தமிழாக இருக்கலாம், இங்கிலீஷாக இருக்கலாம், கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருக்கலாம், வாட் எவர். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டை முதல்ல சூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த சப்ஜெக்டை சூஸ் பண்ணிவிட்டு இந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கெரியர் பாத் என்ன அப்படின்னு பாருங்கள். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு தமிழ் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தமிழை சூஸ் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன, இப்போது வந்து கவர்மெண்ட் ரிலேட்டடாக என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்குது, அல்லது ப்ரைவேட்டில் போனோம் அப்படின்னா என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து தேவைப்படுது, அதாவது வேலை வாய்ப்புகளுக்கு இதெல்லாம் வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயங்கள். அல்லது நீங்கள் ஒரு ஹிஸ்ட்ரி படிக்கிறீங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் என்ன, கவர்மெண்ட்டில் என்ன இருக்குது, ப்ரைவேட் செக்டர்ஸில் என்ன இருக்குது, அதுக்கு என்ன மாதிரியான படிப்புகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து அனலைசிஸ் பண்ணி வைங்க. நீங்கள் இப்போவே முடிவெடுக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. நீங்கள் ஒரு 12th ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், இப்போ நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கலாம். ரஷ்ஷில் இன்றைக்கி வந்து இந்த நிமிடம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற நிமிடம் அவங்களுடைய ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அவங்களுடைய மாணவனுக்காக இருக்கலாம், அல்லது அவங்க குழந்தைகளுக்காக இருக்கலாம். அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட கெரியருக்காக வந்து போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய எத்தனையோ பெற்றோர்கள் இருப்பாங்க. ஆனால் நான் சொல்லக்கூடிய இந்த மாணவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெறுமனே படிச்சுட்டு வீட்டில் உட்காந்துருப்பாங்க. அவங்க கையில் மொபைல் இருக்கலாம், இணையதளம்க்கான வாய்ப்புகள் இருக்கலாம், ஆனால் எங்கே போகணும் என்ன பண்ணணும்னு தெரியாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான மாணவர்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ ஷியோராக வந்து உங்களுடைய எந்த சிலபஸில் எந்த விதமான பாடத்தில் உங்களுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல முடிவு பண்ணுங்கள். அதற்கு அடுத்தது அதற்கான எண்டு எங்கே இருக்குது அப்படிங்கிறத சர்ச் பண்ணுங்கள். என்ன பொசிஷன் உங்களுக்கு வேணும். நீங்கள் ஒரு தமிழ் படிக்கிறீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தமிழில் எண்டில் என்ன இருக்குது, கவர்மெண்ட் வேலைவாய்ப்புகள் இருக்குதா, என்ன வேலைக்கு போகலாம் அப்படிங்கிற விஷயம். அல்லது ஒரு ஹிஸ்டரி நீங்கள் எடுத்து பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு ஆராய்ச்சியாளராக நீங்கள் ஆக போகிறீங்களா, அல்லது வந்து ஒரு தொல்பொருள் நிபுணராக நீங்கள் மாற போகிறீங்களா அப்படிங்கிற விஷயங்களாம் செக் பண்ணுங்கள். அல்லது உங்களுக்கு வந்து ஒரு லாஜிக்கல் திங்கிங் இருக்குது அப்படின்னா அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய விஷயங்களை செக் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் வந்து எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் முதல்ல சூஸ் பண்ணுறது இன்றைக்கி வந்து ஒரு ஆட்டு மந்தைகள் மாதிரி தான் வந்து ஒரு ஜாபை வந்து சூஸ் பண்ணுறாங்க எல்லாருமே. எப்படின்னா எல்லாருமே வரோம், அதிக பேர் இன்ஜினியர் எடுக்கிறாங்க, அது கிடைக்காதவங்க ஆர்ட்ஸ் எடுக்கிறாங்க, ஃபினான்ஸ் இருக்கிறவங்க இன்ஜினியரிங் போகிறாங்க, கொஞ்சம் காசு இல்லாதவங்க ஆர்ட்ஸுக்கு போகிறாங்க, வேலையை முடிச்சுட்டு ஏதாவது ஒரு ஜாப் கிடைக்குது அதில் போய் சேர்றாங்க, அந்த வேலைக்காக அவங்களுடைய லைஃபையே ரன் பண்ணுறாங்க. இந்த ரேட் ரேஸ் தான் ரன் ஆகிட்டு இருக்குதே தவிர எந்த மாணவர்களும் அவர்களுக்கான வாய்ப்புகளை ஸ்பெசிஃபிக்காக தேர்ந்தெடுக்கிறதே இல்லை. ஸோ அப்படி தேர்ந்தெடுக்கிறதுக்கு இது ஒரு சின்ன ஒரு வழி தான். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது வழி உங்களோட மைண்டில் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். வேறொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.